Hi guys, welcome back to Vinod Vlog. Actually, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பென் பேட்டில் 4 பேட்டில் 3 கிடையாது, பேட்டில் 4 கிளாசிக் வெர்ஷன் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக டிஎக்ஸ் வெர்ஷன் வந்து எல்லா ஷாப்லேயும் இருக்குது, எல்லோரும் பார்த்துருப்பீங்க. இந்த கிளாசிக் வெர்ஷன் வந்து எந்த ஷாப்லேயும் வரல. ஆக்சுவலாக நம்மக்கிட்ட மட்டும்தான் ஃபஸ்ட்டு வந்துருக்கு. பாருங்கள், இதோட ஸ்பெசிஃபிகேஷன் அண்ட் ரிவ்யூ மட்டும் நம்ம இப்போ பார்க்கலாம். டீட்டெயிலாக ஃபீல்டு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நம்ம இன்னொரு வீடியோவில் வந்து டீட்டெயிலாக போகிறேன். இதோட ஸ்பெசிஃபிகேஷனு இது எப்படி இருக்குது, கையில் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். இன்னும் பாருங்கள், பென் பேட்டில் 4. ஓகே, இதை பற்றி இதோட ஸ்பெசிஃபிகேஷன் என்ன அப்படின்றது இந்த வீடியோவில் பார்க்கலாம். என்கிட்ட இருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா 6000 சால்ட் வாட்டர் பென் பேட்டில் 4. சில இதில் வந்து என்ன திங்ஸ் வந்து ஸ்பெஷலாக இருக்குது, நியூவாக இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ரொம்ப முக்கியமான இம்ப்ரூவ்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேட்டில் 3க்கும் பேட்டில் 4க்கும் வந்து சீலில் வந்து ரொம்ப வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக என்னென்னா ஹேண்டிலில் பார்த்திங்க அப்படின்னா, ஹேண்டில் வழியாக தண்ணி போகிறதுக்கான வாய்ப்பு வந்து பேட்டில் 3ல் இருந்திருக்கு. இதில் பார்த்திங்க அப்படின்னா சீல் ஆட் பண்ணி வந்து அதை வந்து ப்ரொடெக்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது ஹைட்ரோ ஹார்மர் டெக்னாலஜி அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சீலை அவங்க ஆட் பண்ணது எப்படின்னா வந்து ரொம்ப தண்ணிக்குள்ளே விழுந்தால் கூட வந்து அந்த சீல் வந்து அந்தளவுக்கு வந்து எவ்வளோ ப்ரெஷரைஸ்டு வாட்டர் வந்து அதில் ஃபோர்ஸாக வந்து போட்டாலும் வந்து அந்த சீலில் வந்து தண்ணி உள்ளே போகாத மாதிரி வந்து அதை டிசைன் பண்ணியிருக்காங்க. பென் பேட்டில் 3ல் இந்த ஸ்பூல் அசம்பிளி, இந்த ஸ்பூல் செக்ஷன் இருக்குது பார்த்திங்களா, இதில் வந்து ஓட்டையாக இருக்கும். அந்த ஓட்டையாக இருக்கிறதுனால என்னென்னா, அந்த பிரைடு வந்து சால்ட் வாட்டரில் போட்டு திருப்பி சுற்றும் போது அந்த பிரைடில் வர வாட்டர் வந்து ஸ்ப்ளாஷ் ஆகி திருப்பியும் வந்து ரீல்குள்ளேயே போகிற மாதிரி ஒரு ட்ராபேக் இருந்தது. அதை வந்து இதை வந்து ரெட்டிஃபை பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்திங்க அப்படின்னா இது வந்து க்ளோஸ்டு இருந்தாலும் வந்து அந்த வெயிட்டை கம்மி பண்ணுறதுக்காக வந்து என்ன பண்ணியிருக்காங்க, கொஞ்சம் லைட்டாக வந்து மிஷினிங் பண்ணி கொஞ்சம் அந்த மெட்டீரியல் வந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க. அதை பார்த்தாலே தெரியும். நல்ல ஒரு அழகான ஒரு ஸ்டைலிஷாகவும் வந்து அது லுக்கு வந்து மாற்றிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ட்ராகோட வாஷர் கேப்பில் வந்து ஒரு சீல் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்து டஸ்ட்டு கேப், அந்த ஹேண்டில் இருக்கிற டஸ்ட்டு கேப்லேயே வந்து சீல் ஆட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் உள்ள அந்த ஸ்பூலுக்கு உள்ளே பார்த்திங்கனாலும் வந்து சீல் ஆட் பண்ணியிருக்காங்க. இது மாதிரி சீலில் வந்து நிறைய இடத்துல வந்து பேட்டில் 3ல் இல்லாதது வந்து பேட்டில் 4ல் வந்து நிறைய வந்து சீல்ஸ் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி ஆட் பண்ணியிருக்காங்க. ஓகே, இப்போ ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்துடலாம். இப்போ வந்து ஸ்பூலில் வந்து எந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து ஸ்பூல் பண்ண முடியும். அந்த 6000 ரீலை பொறுத்தளவுக்கு வந்து 0.3 mm நீங்கள் வந்து பிரைட் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா 490 மீட்டர்ஸ் வரைக்கும் நீங்கள் வந்து ஸ்பூல் பண்ணலாம். அது வந்து 0.4 இருந்தால் 390, 0.5 இருந்தால் 335 மீட்டர்ஸ் வரைக்கும் நீங்கள் வந்து ஸ்பூல் பண்ணலாம். பால் பேரிங் வந்து பார்த்திங்கன்னா 5+1 பால் பேரிங்கு, 5.6:1 கியர் ரேஷியோ, 41 இன்ச்சஸ்ஸு, 104 mm வந்து ரெக்கவரி ரேட் இன் சென்டிமீட்டர்ஸில். அப்புறம் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ட்ராக் கெப்பாசிட்டி பார்த்திங்க அப்படின்னா 11.3 kgs வரைக்கும் பண்ணலாம். வெயிட் வந்து 589 கிராம்ஸ் வந்து வெயிட்டு. ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் பொறுத்தளவுக்கு வந்து 11,500 rupees வருது. இந்த ரீல் வந்து யார் வாங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக சால்ட் வாட்டர் ஃபிஷ்ஷிங் பண்ணணும், நல்லா வந்து பேட்டில் பண்ணணும், நல்லா ஃபைட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, பெரிய பெரிய ஃபிஷ் வந்து ஜிடிஸ்லாம் நீங்கள் வந்து டூனா இது மாதிரியெல்லாம் நீங்கள் ஃபைட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, கண்டிப்பாக இந்த ரீல் வந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ரீலாக இருக்கும். காஸ்ட் வைஸும் பார்த்திங்கன்னா இது வந்து பேட்டில் 3யை கம்பேர் பண்ணும்போது பேட்டில் 4 வந்து ஒரு 500லேருந்து ஒரு 1000 rupeesக்குள்ளே தான் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஆனால் வந்து அதை விட இது வந்து பார்த்திங்க அப்படின்னா வாட்டர் ப்ரொடெக்ஷன், ரஸ்ட் ப்ரொடெக்ஷனில் வந்து நம்ம வந்து ரொம்பவும் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லி வந்து மெட்டலு, நல்ல ரிஜிட் ஸ்ட்ராங்காக இருக்குது, நல்லா ஸ்மூத்தாகவும் இருக்குது ரீலு. கண்டிப்பாக நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாவும் இருக்குது.